திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரம். காங்கிரசுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறது டி.ஆர். பாலு தலைமையிலான குழு. தனது பிறந்த நாளில் ஆடம்பரத்தை தவிர்க்க திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக மீண்டும் வெல்ல ஆக்கப்பூர்வமான பிரச்சார பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள். சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் சென்னையில் இன்று 2வது நாளாக ஆலோசனை. வருமான வரித்துறை, துணை ராணுவம் உள்ளிட்ட 23 துறைகளின் அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமனம். தற்போதைய தலைமை நீதிபதி எம். ஸ்ரீவஸ்தவா மார்ச் 5இல் ஓய்வு பெறும் நிலையில் உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்பதற்காக படகுகளில் புறப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள். ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்களை வழியனுப்பி வைத்த அதிகாரிகள். கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் இன்று முதல் 20 விரைவு சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கம். பயணிகள் வசதி மற்றும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. தாம்பரம் கடற்கரை இருமார்க்கமாகவும் சிறப்பு பேருந்து சேவை தொடக்கம். ரயில் சீசன் டிக்கெட் உள்ளவர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிப்பு. கோவையில் இன்று மாலை திமுக மேற்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையை ஒட்டி பிரம்மாண்ட ஏற்பாடு. அதிமுகவை எதிர்க்கும் சக்தி திமுகவுக்கு இல்லை. பல்லாவரம் பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. துரோகத்தின் மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி என செங்கோட்டையன் காட்டம். வேறு கட்சிகளில் இருந்து தாவேகாவுக்கு மேலும் பல நிர்வாகிகள் வர உள்ளதாகவும் பேட்டி. கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு அரசின் பல்வேறு கட்டுப்பாடுகளால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. தமிழ்நாடு அரசை பாராட்டி திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் அதிகமாக பணம் பயன்படுத்துவதை எதிர்த்து வழக்கு. ஒன்றிய அரசு மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். சபரிமலையில் படி பூஜைக்கான முன்பதிவில் பல கோடி ரூபாய் மோசடி. முன்கூட்டியே பதிவு செய்து பிரபலங்களிடம் பல மடங்கு கூடுதல் விலைக்கு அம்பலம். %20 எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை செய்வது கட்டாயமாகிறது. ஏப்ரல் 1 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்த ஒன்றிய அரசு உத்தரவு. சமூக வலைதளங்களில் உள்ளடக்கத்தை உருவாக்கும் பயனாளர்களுடன் உரிய முறையில் வருவாயை பகிர உத்தரவு. ஒன்றிய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை. கன்னட திரைப்பட இயக்குனரை கடத்தி கிரிக்கெட் ஸ்டம்பால் தாக்குதல். பிரபல நடிகை உட்பட 11 பேரை கைது செய்து பெங்களூரு போலீஸ் விசாரணை. மெமரி சிப் தட்டுப்பாட்டால் ஸ்மார்ட் போன்களில் விலை 13% உயரும் என தகவல். பர்சனல் கம்ப்யூட்டர் விலையும் 17% உயரக்கூடும். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் அரையிறுதி நம்பிக்கையை தக்க வைத்தது இந்திய அணி. 72 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.